Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நார்மலா நம்ம கேசரி செய்வோம் ரவை வச்சு. இது வந்து பால் கேசரி தான். பால் வச்சு ரவை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து மார்னிங் வந்து கேசரிக்கு வந்து ஒண்ணு நம்ம நார்மல் கேசரி பண்ணுவாங்க, இல்லன்னா இந்த பால் கேசரி மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு தேவை வந்து ரவை எடுத்திருக்கேன், நல்லா ரோஸ்ட் பண்ண ரவை. நான் வந்து அரை கப்பு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா 2 பேருக்கு இந்த குவான்டிட்டி போதும், தாராளமாக இருக்கும். நீங்கள் 4 பேர் 5 பேருங்கும்போது 1 கப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்புங்கும்போது நம்ம வந்து பாலே நம்ம வந்து தண்ணி கால்வாசியும் பால் வந்து முக்கால்வாசியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது இது நல்லா சூடாயிட்டு, இது ஏற்கனவே நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன் ரவையை. பேன் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து தேவையான அளவு தண்ணியும் பாலும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ரவை நம்ம நார்மலாக கேசரி எப்படி பண்ணுவோமோ அந்த இதுதான். பால் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ண போகிறோம். அரை கப்னால நானும் அதே அளவுக்கு தான் நான் சுகர் ஆட் பண்ண போறேன். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 to 3 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இது ஒயிட் கலரில் தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது. கலர்ஸே இதில் இல்லை, பால்னால நாங்கள் அந்த கலர்லேயே பண்ணுவாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு அந்த பால் டேஸ்ட்டே இருக்காது. நார்மல் கேசரி எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்கு தான் நான் அதை எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. கேசரி வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம கேஷ்யூ நட்டை வந்து ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ ஃப்ரை பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான உங்களோட பால் கேசரி வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வெனிலா எசன்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாலோட ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது. இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், சமையல் அண்ட் ட்ராவல் லாகோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.